கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை எப்போதும் கூட வந்து பாதுகாத்து இந்த மாலை வேளையில் நாம் தேவனை ஆராதிப்போம். தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நல்லவன், பசு ஜீவனுள்ள தேவன், இந்த ராத்திரி வேளையில் அப்பா ஆண்டவரே உங்களுடைய பிரசத்தை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் சரீர பிரகாரமாக கூட முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரே ஆவின் பிரகாரமாக ஒருமனப்பட்டு நிற்கும் போது கீழ்மை நிரப்ப பலப்படுத்தி ஜெபிக்கிறோம். அப்பா பரிசுத்தாவியான ஒவ்வொரு பேர் நிரப்பம் ஆசீர்வதியும். ஆண்டவரை உங்களை நாங்கள் ஆராதி துதித்து வசத்தை கேட்கும் போது நீர் எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். முதல் ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். துதியின் ஆடை அணிந்து. துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுக இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுக இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தா அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். வசனத்தை வாசிக்க கேட்போம். செப்பானியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 17 வரை. செப்பானியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 17 வரை. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு.
கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருகளை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கையை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பெயரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பெயரில் கம்பீரமாய் களி கூறுவார். இது கடவுளுடைய வசனம். கடவுளுக்கே சோஸ்திரம் உண்டாவதாக. நாம் தலைகளை வணங்கி ஜெபிப்போமாக. ஆண்டவர் நல்லவன், பரிசுத்த ஜீவனுள்ள தேவன், இந்த ராத்திரி வேலை நோக்கி அப்பா பிதாவின் அழைக்கிறோம். உடைய கிருபையாக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சரீர பிரகாரமாக கூட முடியாமல் இருந்தாலும் ஆவின் பிரகாரமாக கூடியிருக்கும் பொழுது ஆண்டவரே, உடைய பிரசங்க நடுவில் இருக்க கிருபையும் ஒவ்வொரு பேர் உள்ளும் ஆண்டவரை நீர் நிரப்பி இருந்து எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும், பாதுகாக்கட்டும். உடைய கிருபை எங்களை பலப்படுத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலை வசத்தை தியானிக்க இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் பேசும் அப்பா. ஆண்டவர், உடைய வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதித்து புதுப்பித்து அபிஷேகம் பண்ணி வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரப்பா சாம் சோஸ்திரம். தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையில் நாம் மறுபடியுமாக ஒருமனப்பட்டு கூடி தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் வசனத்தை கேட்க வந்திருக்கோம். துதி ஆடை அணிந்து நாம் தேவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் துதியை பற்றி உங்கள் இடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நம்ம இந்த வாசித்த பாகம் செப்பானியாவில் நம்ம பார்த்தோமானால், ஒரு இந்த செப்பானியா தீர்க்கதரிசி அவர் எழுதும் பொழுது என்ன காலத்தில் எழுதுனார்னா, ஒன்றும் எருசலேம் பாபிலோனியர்கள் எருசலேமை சிறைப்பிடித்து போய் அடிமைப்படுத்துகிற அந்த சூழ்நிலையை பற்றி அவர் எழுதுகிறாரு. இப்படி அவர்களுக்கு பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் முடிக்கும் பொழுதோ, இந்த கடைசி அதிகாரத்தில் முடிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, சீயோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்றாரு. அது மட்டுமல்ல, 16ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும். அப்பனா கையை கீழே போடாம உயர்த்தி வச்சு துதிங்க. தேவனை நம்ம கரங்களை உயர்த்தி தேவனை துதிக்கிறவராக இருக்கிறன்னு சொல்றாரு. இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், துன்பங்கள் வரப்போகுது என்று சொன்னா, இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது என்ன? நம்ம பாடல் கஷ்டங்கள் சொல்லும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த COVID-19 சுகவீனத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் தேவனை துதிக்கிற காரியங்கள். போன வார்த்தை நான் சொன்னேன், நம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவராக இருக்கணும். அதே போல நம்ம தேவனை துதிக்கிறவர்களாகவும் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம எல்லா சூழ்நிலையும் தேவன் நன்றி செலுத்துவது போல எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை துதித்து மகிமை படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் நம் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது, வேதத்தில் வாசித்தீங்கன்னா நிறைய தேவனை துதிப்பது, ஆராதனை செய்வது ரொம்ப முக்கியமாக வேதத்தில் நாம் பார்க்கிறவராக. அந்த கஷ்ட காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்ட காலம் வரப்போகுது. ஆனால் அதை நம்ம தேவன் செய்வது துதிங்க, மகிமைப்படுத்துங்க. அப்பனா நம்மளும் எப்போ இந்த கஷ்ட காலத்தை கடத்து கொண்டிருக்கிறோம், போய் கொண்டிருக்கிறோம், நம்ம செய்ய வேண்டியது தேவனை துதிக்கிறவராக இருக்கணும். முதலாவது நான் பார்த்தோன்னு சொன்னால், சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், பகைஞனையும் பழிக்காரரையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருகளின் நிமித்தம் குழந்தைகள் பாலர்கள் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தோம், இங்க போட்டிருக்கு பாலர்கள் வாயில தேவன் பலனை உண்டு பண்ணினார் என்று போட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் God ordained praise என்று போட்டிருக்கோம். தேவன் துதியை அபிஷேகம் பண்ணினாராம்.
பாலகர் வாயில தேவன் துதியை அபிஷேகம் பண்ணார். எதனால துதியை அபிஷேகம் பண்ணுகிறார் சொன்னா அதில் போட்டிருக்குது, பகைஞரையும் பள்ளிக்காரரையும் அடக்க. அது மட்டும் நம்ம தேவனுடைய சத்துருக்களின் நிமித்தம் நம்மளை பாதுகாக்கும்படியாக, நம்மள தேவன் பாதுகாப்பு மேல் இருக்கும்படியாக தேவன் துதியை என்ன பண்ணாரு? நீங்கள் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நம்ம நாவில் துதியை அபிஷேகம் பண்ணிட்டாரு. நம்ம சிறு பாலகராக இருக்கும் பொழுதே, சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே, குழந்தையாக இருக்கும் பொழுதே நம்ம நாவில் அவரு துதியை அபிஷேகம் பண்ணிவிட்டால் எப்போ நாம் பெரியவர்களாக மாறின பின்பு, முதியவர்களாக மாறின பின்பு நாம் தேவனை தொடர்ந்து இந்த நாவினால துதித்து கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த பழிகாரரை, இந்த சத்துருக்களை அகற்றும்படியாக, அடக்கி போடும்படியாக, இந்த COVID-19 நம்மளை ஒரு பெரிய ஒரு சத்துருவாக இருக்கிறான். இதை அகற்றி போடும்படியாக நம்ம தேவனை துதிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஜெபம் போன வாரம் சொன்ன ஜெபம் பண்ணும்போது நன்றியோட ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும், துதியோடும் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். நாம் ஜெபத்தை ஜெபிக்கும் போது தேவன் எடுத்த ஆண்டவர் துதியோடையும் நம்ம ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள் தான். நம்ம துதியை நம்ம நாவல் அபிஷேகம் பண்ணிட்டாரு, இப்போ இருக்குது. அது என் நாவல் நான் அவர் துதித்து கொண்டே இருக்க ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ரெண்டாவது நான் பார்த்தோம் சொன்னால் 100ஆம் சங்கீதம் வசனங்கள் 4-5. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. நாம் என்ன பண்ணணுமா? தேவனை துதிக்கணும். அவரோட பிரகாரங்களில் வாசல் பிரகாரங்களில் நம்ம கடந்து வரும்போது, அப்போ நாம் தேவாலயத்துக்குள் வரும்போது, எருசலேம் தேவாலயத்தை பற்றி சங்கீதக்காரன் எழுதுகிறவராக, எருசலேம் தேவாலயத்துக்கு வரும்பொழுது, அந்த வாசலுக்குள் நுழையும் பொழுது தேவனை துதிச்சுக்கிட்டே வாங்க என்று சொல்லுகிறவராக. அவன் நாவல தேவன் துதி அப்படின்னா ஆலயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தேவனை துதிப்பதல்ல, ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கும் பொழுதே துதியுடனே தேவனை நாம் நாடி தேடி வருகிறவர்களாக இருக்கோம். தேவன்கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் நாம் தேவனை துதிப்பதல்ல, அவர்கிட்ட நெருங்குவதற்கு முன்பாகவே, அவர்கிட்ட வருவதற்கு முன்பாகவே, அவர்கிட்ட இணையும் போது துதியுடனே இணைகிறவராக இருக்கணும். நான் புதிய ஏற்பாட்டில் நான் பார்க்க நம்ம சரீரம் தான் தேவனோட ஆலயம் என்று போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவரோட ஆலயம் என்று போட்டிருக்கிறதாக இருக்கிறது. அப்புறம் இந்த சரீரத்தில் இருந்து துதி எப்பொழுதும் வரணும். எப்படி ஒரு தேவாலயத்தில் துதி எப்பொழுதும் இருக்குதோ, தேவனை ஆராதனை செய்வது எப்பொழுதும் இருக்கும், அதே போல் நம்ம இந்த சரீர தேவாலயத்தில் நம்ம சரீரமாகிய தேவாலயத்தில் இருந்து நம்ம தேவனை எப்பொழுது துதிக்கிறவராக இருக்கிறோம். நம்ம ஒரு நாள் கூட இடைவிடாமல் அவரை நம்ம துதிக்கிறவராக இருக்கணும். அவர் செய்த நன்மைகள், அவர் நம்ம செய்த ஆசீர்வாதங்களை நாம் நினைத்து நாம் நன்றி செலுத்துகிறவராக இருக்கிறவராக இருக்கிறோம். தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள் தான். மூணாவது நான் பார்த்து சொல்லும் போது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை அவர் முன்பாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யும் தான தர்மம் பண்ணும் மறவாதிருங்கள். எப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்கிறது மேல் பலியில் தேவன் பிரியமாக இருக்கிறாரா? அதான் நம்ம துதிக்கிற துதி, நம்ம உதடுகளிலிருந்து வருகிற அந்த கனி, அது சோஸ்திர பலியாக இருக்க வேண்டும். நீங்கள் பலி என்று சொல்லும் பொழுது, நான் வேதத்தில் பழைய ஏற்பாடில் பார்த்து சொல்லும் போது தேவாலயத்தில் அவர்கள் அந்த பலியை கொடுக்கிறவராக இருப்பார்கள். தகன பலி, நிறையா பலி அதில் இருக்கிறதாக இருக்கிறது. இங்கே துதி, இந்த புதிய தேவாலய, புதிய ஏற்பாட்டில் புதிய தேவாலயமாக நம்ம சரீரத்திலிருந்து
துதி பலி எப்பொழுது நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது தேவனுக்கு. அதான் நம்ம பார்க்க பஞ்சவசத்தில் போட்டிருக்கார், அது மேலே பிரியமாக இருக்கிறாரு என்று சொல்லி பார்க்குறோம். எப்படிப்பட்ட பலிகளில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அவர் நம்ம துதிக்கும் பொழுது அவர் பிரியமாக இருக்கிறவராக இருக்கிறார் நம்ம மேலே. அதான் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிற ஒரு காரியங்கள். அதான் நம்ம சப்பானியா 17ஆம் வசனம், சப்பானியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பெயரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பெயரில் கம்பீரமாய் களி கூறுவார். கம்பீரமாய் களி கூறுவார் நம்ம மேல, நம்மளை பார்த்து தேவன் களி கூறுறாராம். அவரு சந்தோஷமா இருக்காரு, அமர்ந்திருந்து அவர் சந்தோஷமா இருக்கிறவராக. ஏன்னா நம்ம அவரை மகிமைப்படுத்த துதிக்கும் பொழுது நம்ம கைகளை தளர விடாமல் உயர்த்தி நம்ம அவரை துதிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் துதியின் பாடணும். துதியின் ஆடை அணிந்து ஒவ்வொரு நாளும் துதியின் ஆடை அணிந்து நாம் தேவனை துதிக்கிறவராக இருக்கிறோம். துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். நாம் துதிக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கும் துயரங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் நாம் மறந்திருக்கிறவராகிறோம். அது எதுவுமே நம்ம யோசனை இருக்க. தேவன் ஒருவரே நாம் துதித்து கொண்டு ஆராதனை செய்து கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறவராக இருக்கும். நமக்கும் தேவனுக்கும் மாத்திரமே, மற்ற எந்த பிரச்சனையும் நம்ம கிட்ட நெருங்காமல் இருக்கிறதாக. அதான் சொல்றாரு, தேவன் இப்படிப்பட்டது மேல பிரியமா இருக்கிறதான். அதான் ஆகாய் 3ஆம் அதிகாரத்தை 17ஆம் வசனத்துல தேவனை தான் சொல்றாரு, தேவனா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். தேவன் நடுவில் இருக்கிறாராம். 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். யார் நடுவில் இருக்கிறாரா? துதிகளின் நடுவில் வாசமாய் இருக்கிற தேவன். தேவன் சொல்ற அவங்க நடுவில் இருக்க தேவன் நடுவில் வராது சொல்லும் பொழுது நம்ம அவரை துதிக்கும் பொழுது நம்மளுடனே இருக்கிறார் சொல்லும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம். புதிய இயேசு சொல்லிக்க 2 பேர் 3 நாம் கூடி வருகிறார்களோ மத்தியில் இருப்பேன்னு சொல்றாரு. இங்க தேவரீர் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நம்மளோட இருக்கிறார். நம்ம துதிக்கும் பொழுது கூடி துதிக்கும் பொழுது நம்மளை ஒன்று சேர முடியாமல் இருந்தாலும் நம் தேவனை துதிக்கும் பொழுது அவர் பிரசனம் நம்மளை நிரம்பி இருக்கிறதாக இருக்கிறது. அவரோட நம்மளோட துதியில அவர் வாசம் செய்கிறவராக இருக்கார். அப்புறம் அவர் நம்மளோட வாழ்கிற தேவன், என்னோட இணைந்திருக்கிற தேவன். அப்பனா அவர் என்னோட இணைந்திருக்குன்னு சொல்லும் பொழுது தேவனை துதிக்கிறவராக இருக்கும். நாவில் துதி அபிஷேகம் பண்ணிட்டார் சிறு பிள்ளையிலே. நம்ம அவர் எப்பொழுதும் அவர் இந்த சரீரமாக தேவாலயத்தில் நம்ம தேவனை துதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது துதி பலியாக வரணும், தியாகமாக இருக்கும். தேவனுக்கு நம்ம கொடுக்கிறதா நம்ம நாவிலிருந்து வருகிற அந்த பலியாக இருக்க வேண்டும். அவர் நம்ம துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்மளோட நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் துதிக்க 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 அவர் மகிமை நம்மேல் நம் நடுவில் இறங்கி வருகிறதாக இருக்கிறது. நம்மளோட வாசம் செய்கிறவராக நம்மளுக்குள் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அவர்களை வணங்கிப்போமாக. ஆண்டவர் நல்லவனை பரிசுத்த ஜீவன் தேவன், இந்த ராத்திரி வேளையில் நோக்கு அப்பா பிதாவின் அழைக்கிறோம். நீ நல்லவர் ஐயா, துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனை நன்றி. நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரை துதிக்கண்டவரே அப்பா. ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கிற பலப்படுத்துகிற தேவன் அப்பா, கிருபையின் தேவன் ஆண்டவரே. கிருபையினால் நீங்க பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற தேவன் அப்பா. உங்களை துதிக்கிற மராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பும். ஒவ்வொரு நாளும் உங்களை துதிக்கும் போது கிருபையினால் நிரப்பும் அப்பா. பிரசனம் அவரோட இப்பொழுது நிரம்பிருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் தனியாக இருப்பதல்ல ஆண்டவரே, நீ துதிக்கும் போது அவரோட வாழுகிற தேவன் நீர் அப்பா. ஆண்டவரே, இந்த சரீரமாகிய ஆலயத்தில் நாங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவரே, ஆமாப்பா, நீ உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சிங்காசனத்தை நீ கட்டி நீர் எங்களுக்குள் ஆண்டவர் ராஜரீகம் பண்ணும்படியாக கிருபை செய்யும் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. அதே வேளையில் ஆண்டவரே
திருச்சபைக்காக வருகிற ஆண்டவர் திருமண்டலம் மேற்கு மஷ திருமண்டலத்தை கத்தல ஒப்படைக்கிறோம். எங்கள் பேராயர் அருள் பொருள் திரு ஸ்தீவனபரா கத்தல ஒப்படைக்கிறோம் அப்பா. அவரை ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் அப்பா. ஞானத்தால் நிரப்பும் பலப்படுத்த திருமணத்தை வழி நடத்தும் பொழுது அப்பா அவரை தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. சஃபகம் பிஷப் எல்லா ஆட்சிக்கன்மார்கள், எல்லா போதுகரமார்கள், எல்லா டீக்கனஸ்மார்கள் கத்தல ஒப்படைக்கிறோம். இந்த கடினமான காலத்தில் அவர் ஊழியங்கள் செய்யும் பொழுது அப்பா அவர்களை பாதுகாக்க ஜெபிக்கிறோம் அப்பா. செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே அப்பா அவர்கள் இந்த இணையதளத்தின் மூலியமாக செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் அப்பா. போதகர் ஒவ்வொரு பேரும் பாதுகாக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சுகவீனத்தில் இருந்து, இந்த COVID-19 சுகவீனத்தில் இருந்து அவர்கள் இரத்த கொண்டல் மரணத்தை கொண்டு பாதுகாத்தாலும் அவர் குடும்பத்தாரை பாதுகாக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, உழைத்தாக வெளியே போகிற பொதுகரமார்கள் பாதுகாக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, நன்மை செய்ய முடியாமத்தவர்களுக்கு பொருள் கொடுக்கும்படியாக ஆண்டவரே அப்பா நான் போகிற பிள்ளைகள் ஆண்டவர் வேதத்தில் வாஸ்த வண்ணமாக ஆண்டவரே அப்பா அன்னதானம் பண்ணுகிறவர்கள் அந்த வழியின் தெய்வன் பிரியமாக இருக்க வாசித்த வண்ணமாக ஆண்டவரே அப்பா நன்மைகள் செய்ய முடியாது போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அதை உமக்கு பலியாக செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்பா. ஆமா ஆண்டவரே அப்பா, அதே வேளையில் ஆண்டவரே சென்ட் பிலிப் சென்ட் ஜேம்ஸ் சர்ச் திருச்சபையை காத்து ஒப்படைக்கணும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆலயத்திலிருந்து ஆராதிக்க துதிக்க மேம்படுத்த முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் போய் துதிக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவர்கள் இணையதளத்தின் மூலியமாக துதிக்கும் பொழுது பாடுற ஒவ்வொரு பாடல்களையும் ஆண்டவரே நீ அங்கீகரித்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. கிருபினர் பலப்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பேருடைய நீர் இணைந்து கொள்ளும் ஆண்டவரே. துதிக்கிற ஒவ்வொரு பேர் பிள்ளைகள் நடுவில் இணைந்திருந்த ஆசீர்வதியும் அப்பா. நன்மைகள் எல்லாம் நிரப்பி ஆண்டவரே எந்த நன்மைகள் குறைவில்லை நிறைவாக்கி பலப்படுத்தி அருளும். அதே வேளையில் அப்பா மலேசிய தேசத்துக்காக வருகிறோம் அப்பா. மலேசியா தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசமாக மாற்றும் ஐயா. ஆமாண்டவரே, யாண்டி பர்த்வான் அகும் பிரைம் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர்ஸ், பார்லிமெண்ட் எல்லாரையும் கத்தல படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அப்பா. ஆண்டவர் எல்லாத்தையும் சரிப்படுத்துகிற தேவன், சீர்படுத்துகிற தேவன் அப்பா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு அதிகாரிகள் உள்ளத்தில் நீர் பேசி ஆண்டவர் அப்பா தேசத்தை சிறப்பாக நடத்த கிருபை செய்யும். அகும் பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் ஆண்டவரே உங்களோட ஞானத்தால் நிரப்பும் அப்பா. இந்த தேசத்தோட பொருளாதாரம் வளர பலப்பட கிருபை செய்யும். குறிப்பாக இந்த தேசத்திலிருந்து இந்த COVID-19 சுகவீனம் ஆண்டவரே அகற்றப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் அப்பா. முற்றிலுமாக இந்த COVID-19 சுகவீனம் அழிய வேண்டும் ஆண்டவரே. யாரையும் ஆண்டவரே மேல பரவாதபடி ஆண்டவரே நீர் கட்டுப்படுத்தி ஜெபிக்கிறோம். உம்மால் இல்லாமல் ஆகும் கட்டளை நிற்கும் வார்த்தை அனுப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே 17,000 ஜனங்கள் ஐயா இந்த தொற்று நோயினால் ஆண்டவரே அகப்பட்டு பாடுபடுகிறார்கள் ஆண்டவரே. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே இந்த தொற்று நோயினால் மரித்து போகிறார்கள் ஐயா. ஆமாப்பா, அநேக குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா அருமையானவர்களை இழந்து வருந்தி கொண்டிருக்கிறது அப்பா. குடும்பங்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே திக்கற்றவர்களாக நிற்கிற, பெற்றோர் இல்லாமல் திக்கற்றவர்களாக நிற்கிற எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்றும் ஆண்டவரே. திக்கற்றவர்களுக்கு நீர் தான் தெய்வன் என்று சொன்னீரப்பா. எல்லா திக்கற்ற குடும்பங்களை பிள்ளைகள் ஆண்டவரே அணைத்து கொண்டு ஆசீர்வதியும் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் தேவனாக இருந்த ஆண்டவரே அவருக்கு ஒரு நல்ல குடும்பத்தை நீர் உருவாக்கி தர ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சுகவீனம் ஆண்டவரே சீக்கிரம் ஆண்டவரே அழிந்து போகும்படியாக நீர் கட்டளிடும் ஐயா. ஆண்டவரே, உங்களோட குறிப்பாக ஆண்டவரே ஒவ்வொரு டாக்டர்மார் நர்ஸ்மார்கள் கத்தல படைக்கிறோம் ஐயா. கிருபையினால் அவர்களை பலப்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த டாக்டர்மார்கள் அப்பா இந்த ஊழியர் வேலைகளை செய்யும் போது ஆண்டவர் அப்பா சரீர பலவீனப்படுகிறது ஆண்டவர். ஏன்னா அநேக சுகவீனர்கள் இருக்கிறார்கள் அப்பா. ஆனால் டாக்டர்மார்கள் குறைவாக இருக்கும் பொழுது அவர்கள் சரீரம் சோர்ந்து போகிறது அப்பா. அவர்களை பலப்படுத்தும். நிறைய இடத்தில் ஆண்டவர் டாக்டர் நர்ஸ் இல்லாத இடத்தில் ஆண்டவர் தேவ தூதரை நீர் அனுப்பும் ஐயா. தேவ தூதரை அனுப்பி ஒவ்வொரு பேரும் பலப்படுத்தி ஆண்டவரே தேவையாக இருக்கிறவருக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் பணிவிட செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா இந்த கோவிட்-19 ஜனங்க கோவிட்-19 சுகவீனத்தை தாக்கப்பட்டு ஆண்டவரே ஜனங்கள் கூடிக்கொண்டிருக்கும் போது ஐயா ஆண்டவரே படுக்கை இடமில்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எல்லா தேவையும் சந்திக்கிற தெய்வன் நீர் ஆண்டவரே. ஆகாரம் படுக்கை எல்லா தேவையும் சந்திக்கிற தெய்வன் நீர் ஐயா. இந்த வேலை ஜனங்கள் அப்பா வெளியே போக முடியாமல் இருக்கும்பொழுது சம்பாதிக்க முடியாமல் இருக்கும்பொழுது ஆண்டவரே அநேக குடும்பத்தின் பாடுகள் உண்டு அப்பா. தேவைப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் வேலையில் ஆண்டவரே அப்பா நீ சந்தியும் ஆண்டவரே. சரி தேவையாக இருக்கும்பொழுது மற்ற கேட்க தயங்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அனுப்பும் அப்பா. ஜனங்களே நீர் அனுப்பும் ஆண்டவரே. மனிதன் எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே யார் தேவையாக இருக்கிறார் ஆனால் கேட்க தயங்குகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. நான் நீர் எல்லாத்தையும் அறிகிற தேவன். நீர் ஜனங்களை அனுப்பும் அப்பா. ஆமா ஆண்டவரே கிருபையின் தேவன் அப்பா. எல்லாருக்கும் ஆண்டவரே நாங்கள் கிடைக்கும்படி நீ கிருபை ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தேவையும் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்சின்காக நிறைய செலுத்துகிறோம் அப்பா. வேக்சின் எல்லா ஜனங்களும் கொடுக்கப்பட வேண்டும் அப்பா. எல்லாருக்கும் செலுத்தின உடனே ஆண்டவரே பூர்ண சுகம் வர வேண்டும். இந்த வேக்சின் எல்லாத்துக்கும் பூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும் அப்பா. ஆமாம் ஆண்டவர் நீ கிருபை இது வேக்சின் எல்லாம் தொடும் ஆசீர்வதியும் அப்பா. வேக்சின் கொடுக்குற ஒவ்வொரு பேரும் ஆண்டவர் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பேரும் தொடும் ஆசீர்வதியும் பூர்ண சுகத்தை கொடுத்து நீ பலப்படுத்த ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபைங்களோட சூழ்நிலைகளோட பாதுகாத்தரலாம் ஆண்டவரே அப்பா. இப்போதும் உங்களோட பாதத்தில் அமர்ந்திருந்து உண்மை நோக்கி அப்பா பிதாவின் அழைக்கிறோம் ஆண்டவரே. கைவிடாத தெய்வன் நீர் அப்பா. பாதுகாத்து பலப்படுத்துகிற தெய்வன் நீர் ஆண்டவரே. ஆமாப்பா இந்த ராத்திரி வேலையில் ஆண்டவரே நோக்கி அப்பா பிதாவேன்னு அழைக்கிறோம் ஆண்டவரே. துதி தோத்திர உடனே ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் உன் இடத்தில் அனுப்புகிறோம் ஐயா. ஜெபத்தை கேட்டதன் பிரகாரம் நீ கிருபை செய்யும் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களை பாதுகாத்தாலும் ஆண்டவர் இந்த கோவிட்-19 சுகவீனத்தில் இருந்த ஆண்டவரை பூர்ண சுகத்தால் உலகம் எங்கும் ஆண்டவர் அப்பா இந்த சுகத்தை கொண்டு வர வார்த்தை அனுப்ப ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. உங்களோட வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே 100க்கு அதிபதி சொன்ன வண்ணமாக வார்த்தை சொல்லும் என் ஊழியக்கார சுகமாவான்னு சொன்ன வண்ணமாக அப்பா ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. இந்த உலகத்திற்கு இந்த கோவிட்-19 இந்த வைரஸ் ஆண்டவரே அப்பா அழிந்து போகிறதாக இருக்கும் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா. வார்த்தை சுகத்தை கொடுத்து வெளியெடுத்து பலப்படுத்தும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனி நான் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. பரம்பரைகளில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமடத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றச்செயல்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இறுதி சிந்தை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலத்தில் கடவுது ஆமென். தேவன் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் தொடர்ந்து நம்ம இந்த நடமாட கட்டுப்பாட்டில் இருக்கிறபடியால் தேவாலயத்தில் நம்ம இணைந்து ஆராதனை செய்ய முடியாது. ஸோ அடுத்த வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு இணையதளத்தில் இணைந்து நம் தேவனை ஆராதனை செய்வோமாக. நன்றி, வணக்கம், சோஸ்ரம்.